ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். இல்ல, நீங்க உங்க கேள்வி தமிழில் குடமுழுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றோம்னு சொல்றீங்க. இது எங்களுடைய கோரிக்கை இல்லை. உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம், ஒரு தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, உயிர் உரிமைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி. இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர, தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும், தமிழர் நாடாகும்? எங்க அடையாளம்னு ஏதாவது இருக்கா? எங்க அடையாளம், எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம், எங்க வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்கு? எவ்வளவு எந்த இடத்துல சிலை இருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்குது? எங்க பாட்டனார் மருதுபாண்டியருக்கே தெப்பக்குளத்துல சிலை வந்தது. எங்க ஐயா சேதுராமன் இல்லைன்னா, அந்த அவர் போராடலைன்னா அதுவும் வந்திருக்கு. அவருக்கு முன்னாடி எங்க பாட்டன் பூலித்தேவன் இருந்த நெற்கட்டி சேவல தான் நாங்க போய் மாலை போடணும். வேற ஒரு இடத்துக்கு முடியும், ஒண்ணும் இல்லை. அழகுமுத்துக்கோனுக்கு இவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில ஒரு சிலை எங்க பாட்டனார், வீரன் சின்னமலைக்கு அவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டதுனால போராடி போராடி எங்க அடையாளங்களை ஒண்ணு ஒண்ணா நம்ம மீட்டுட்டு வந்துருக்கு. அதுல இப்போ மொழி, நீங்க எல்லாம் தன்மானமிக்க தமிழ் இனம் எழுந்ததுன்னா இது இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம்னு பாருங்க. ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை, தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது, வழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தார். அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம்னு பொருள். தாய்மொழியில உரையாடி கொள்ள முடியாது, தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு வீழ்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கேள்விதானே. இமய வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம் அது. நாம சொன்னாலும் நீங்க பெருமைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு செய்து, அது எப்படி காலடியில குறுகுச்சு ஒரு தேசிய இனம்? இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து, உரிமை இழந்து, அடிமையா நிக்க காரணம் என்ன? இருக்குல்ல, சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்புறம் தமிழ்ல வழிபாடு செய்யறது உங்களுக்கு என்ன வலிக்குது? தமிழிலும் அப்படிங்கிறீங்க. என்ன போனா போதுன்னா, நான் ஆப்பிரிக்கா அமெரிக்கால கேட்கிறேன், இல்ல அருகில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஐயப்பன் கோயில்ல தமிழ்ல வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன்னா, இல்ல வெங்கடாசலபதி கோயில்ல தமிழ்ல வழிபாடு? முதல்ல திருமால் யாருன்னு முடிவுக்கு வர மாட்டேங்கிற. திருமால் தமிழ் இறையா இல்ல வேறையா? சிவன் தமிழினம் மூதாதை தமிழினுடைய இறைவனா வேற யாருமா? சரி, 63 நாயன்கால பிறமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்க. திருமாலை பாடிய 12 ஆழ்வார்கள் வேற யாராவது சொல்லுங்க, தமிழர் அல்லாது. கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம், இறைவனை இரவல் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட விசாட்டை பண்ணிட்டு அதிகாரம் வந்ததுனால தமிழ்ல சொல்றோம். போனா பிச்சை போடுறோம். அப்படியா? திருமண வீட்டுக்கு போனா பிச்சைக்காரன் 10 பேர் உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சவரை மிச்சம் இருந்தா உங்களுக்கு போடுவாங்க, இருங்க. அப்படியா? அப்படியாது. இது என் நிலம், இது என் இறை, என் மொழி, என் உரிமை. இதுல வழிபடணும். சிங்கப்பூர்ல இருந்து நான் இங்க பயணம் செஞ்சு வந்தா தமிழ்ல வானூர்தியில அறிவிப்பு இருக்கு, மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்குது, அரபு நாடுகள்ல இருந்து வந்தா அறிவிப்பு இருக்குது. அது எனக்கு மகிழ்ச்சி. சரி, வேற ஒரு நாட்டுல இருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பு சொல்லுங்க, இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டி காத்த தமிழ் சமூகம்ங்கிறான், அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சமூகம்ங்கிறான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்க. எங்க கூட்டம் இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கறதுனால ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவரு தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில கட்டின நூலகத்துக்கு எங்க தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்க பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சா. இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தா. வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா?
ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூக்காயத்தோர் பேரை வைக்கக்கூடாதா? ஏன் இந்த அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்காயத்தோர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செலியன்னு வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகினதுனால இந்த இனம் அவமானப்பட்டு, இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு. அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவாதான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல? எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? பூலித்தேவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்து பொண்ணுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்கு தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்கு எல்லாம் தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாவம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி, இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு, அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே, அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வது அந்த தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி இது? எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்தனால நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போறான்னு இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு சொத்த நடராஜன் அவன் இறந்த நாள்தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படிதானே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேக்குறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவன் கீழடியில தோண்டப்பட்டத ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு குடி தானே வாழ்ந்திருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கர் தோண்டிட்டதுக்கு மூடிட்டு போன யாரா பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800, 200 ஏக்கர் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்திற்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவா பேசிட்டு இருக்கிறான், அதுவே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழன் நாகரிகங்கிறான். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்க என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்ப இன்னைக்கு இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றோம், நீங்க தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர்ல தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன? இங்க ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகங்கிறான், நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுழிக்கணுமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்குதான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி? எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது, எதுவும் இருந்துடக்கூடாது. இவன் பேச மாட்டான். சிங்காரவேலரையோ, ஜீவானந்தத்தையோ, மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தையோ, ஒரு தாத்தா காமராஜரையோ, மாடு இழுக்க திணறுகிற இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தான் ஒரு என் பாட்டன் வாவுச்சி ஒருத்தன் பேசுறான். அந்த நாட்டுல வல்லபாய் பட்டேல பேசுறவன் வரலாற்றுல என் பாட்டன் வாவுச்சிய பேசுறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லி பார்ப்போம். ஒரு மனிதனை
தன் சொந்த சொத்தை எல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்காக்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தர் சொல்லுப்பார். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணனை வச்சு சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு. பந்தம் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு 2 ஏக்கர்ல கடற்கரையில கலரை வச்சு படுத்துருங்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி எங்க அரண்மனை வாசல் இருக்கு சிலைங்களை எங்க பாட்டிக்கு பேரனாச்சா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கியா நீ? கொலை வரி வந்துடும். அமர்நாத் வந்து தொடர்ந்து பல இடங்கள்ல பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு அவர் ரிப்போர்ட்டை வந்து திரும்ப கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னாங்க. இப்ப அதுக்குள்ள வந்து அவர் தொடர்ந்து பணியிட இதெல்லாம் நீங்க அண்ணன்ட்டே கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வர கோவையா உங்களுக்கு வர மாட்டேங்குது? அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது. இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி வரல, இதான் நடக்கும். திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன எதுனா ஆயிரப்போகுது? சாகிறதுன்னு ஆயிருச்சு. அது தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே. என்ன இருக்கு? எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது. சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மாத்துவோம், அதிகாரியை மாத்தும். தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல. கள்ள மதுங்கிறா, கள்ள சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனு கொடுக்குறா. சாராய ஆளை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். உள்ள தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவ கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லு மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க்கெட்ல சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி நிக்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்க மட்டும் கல்லு மதுவாச்சு. நானும் எங்க ஆத்தால அப்பனமாட கண்டுபிடிச்சாங்கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா என் பரம்பரையோடு இருக்கிற ஒன்று. இங்க கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அத கல்லு மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்ல குடிச்சிட்டு போயிடுவான். உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர்ற லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்பாங்கல்ல? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கோக்கைன். அதெல்லாம் மும்பைல நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல 20 லட்சம் கோடிக்கு மேல இந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல் காரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தா, வாங்கினவன் எங்க இருந்தா? எங்க இருந்தா வாங்கினவள எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? வித்துட்டு தான் இருந்திருப்பான். நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூல்ஸ சொல்றான். குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு. எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கலையை வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவையும் பலி ஆயிட்டான், அவ்வளவுதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் போச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விற்குது, கல்லூரி முன்னாடி விற்குது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்குது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை வேலையை விட்டு நீக்குவேன். சாரா விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்கு?
எப்படி இங்க நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்குன்னு நம்ம குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி அப்படி இங்க ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏத்தி கொண்டு வீட்டுல இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு என்ன உறுதி தமிழுக்கு வந்து 140 இதுக்கு அண்ணன் என்ன செய்யறது சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு நீங்க விளங்கணும், அவர்கள் மொழி இறந்துச்சு, சமஸ்கிருதம் இறந்துச்சு. அந்த மொழியை அதிகாரத்தை கைப்பற்றின உடனே அந்த தாய்மொழி, அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க. எங்கள் மொழி இறந்து கொண்டிருக்கு, செத்து கொண்டிருக்கு, ஏறக்குறைய செத்துச்சு. அந்த செத்து கொண்டிருக்க எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிர்ப்பிக்க துடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதனால அந்த அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். விளங்கிச்சா? அவர்கள் மொழி மேல இருக்க பச்சை யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்க தாய்மொழி மேல இருக்கிற ஈடுபாட்டை, அதை காப்பாற்றணும் துடிக்கிறதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க அண்ணன்ட்டு சிக்கன் 5 மான் வச்சு செய்றீங்க, இப்படி வந்து நீங்க கேள்வியா கேட்டுக்கிறீங்க. ஒரு கேள்விய கேட்கலாம்ல? இல்ல இங்கேயே எங்க ஆளுங்க, எங்க அண்ணங்க எல்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை ஒண்ணு இருக்குது, செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க வேண்டியதானே. முதியோர் நலத்திட்டங்கள் தான் ஒருங்கிணைச்சு மத்திய அரசு புதிய திட்டம் வந்து இன்னைக்கு 27 மாநிலங்கள் அமல்படுத்த அறிவிச்சிருக்காங்க. எது முதியோர் நலத்திட்டங்களை வந்து ஒருங்கிணைச்சு முதியோர் நலம்? ஒருங்கிணைச்சு 27 மாநிலங்கள். என்ன முதியோருக்கு என்னென்ன நல்லா இருக்கு? திட்டங்களை கூட ஒருங்கிணைச்சு 27 மாநிலங்கள் இன்னைக்கு அமல்படுத்துறாங்களா? அது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா வந்து அந்த பேர்ல பட்டியலில் வந்து இடம்பெறலாம். சரி, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? புறக்கணிக்கிறாங்களா? அதுல என்ன உங்களுக்கு ஐயா இருக்கு? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அரசே சொல்லுதுல, நம்மளை வஞ்சிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும், நம்ம கிட்ட பேசும், வயிற்றுல வாயில அடிச்சுட்டு கத்தும், எங்களுக்கு உரிய தொகையை தரல, அதனால வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியல, வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பேசும். எங்களுக்கு 14,000 கோடி தரணும், இவ்வளவு தரணும்னு. ஆனா அப்ப அவங்களோட இணக்கமாக இருந்துக்கிறோம். அது ஒரு நாடகத்தை போடும். இது வஞ்சிக்குதுங்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதுல ஒண்ணு, அவங்க நம்மளை வைத்திருக்கிறதே, நம்மளை வச்சிருக்கிறத நம்ம நிலத்தின் வளத்துக்கும் வரிக்கும் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலத்துல இருக்கிற கணக்கில்லாத வளத்தை சுரண்டி எடுத்துட்டு போயிருந்தோம். 2வது இவனுடைய வரியை வாங்கி சுரண்டி கொள்ளும். இந்தியாவின் வருவாயை பெருக்கிறதுல நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம், மிக முதன்மையான இடத்துல இருக்கும். நமக்கு என்ன, அவங்க என்னவா திருப்பி தர்றாங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது அதிகாரத்துல இருந்தவர்கள், இருப்பவர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போனீங்க, அப்ப 39 கொண்டு போனீங்க, 19ல இப்ப 24ல இவ்வளவு கொண்டு போய். இதை அண்ணன்ட்ட நீங்க கேட்க கூடாது. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க கேட்காம அப்படின்னு நீங்க கேள்வியை எழுப்பணும். அதுதான் நியாயமான கேள்வி. உங்களை மாதிரியே இருக்கிற நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க, நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல 2 பேருமே நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள், ஒண்ணும் பேச முடியாது. அதனால நமக்கு ஒரு காலம் வருதில்ல, உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், நடக்கும், எல்லாம் நடக்கும். வந்து பாமக வந்து ஒரு கட்சி வரலாறு நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ வந்து செல்வ பிறந்தையை போய் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ராமதாஸ் வந்து கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் கொலை பண்றவனுக்கும் பதவியில வழங்கி வராரு, தூண்டுதல் பேர இயக்கப்பட்டு வராருன்னு சொல்லி அன்பு அரசியல் தலைவர். இல்ல அதுல வந்து எனக்கு எப்படின்னா நான் சொல்றேன், எங்க ஐயா சின்னையா பெரிய 2 பேருக்கும் இருக்கிற கருத்து முரண், அந்த இதுல வந்து அது கட்சி பிரச்சனை. அது சரியாகும், சரி பண்ணணும், சரியாகும். கொஞ்சம் அமைதியா விட்டுட்டா அதுவே ஓடி சரியாயிடும். இப்ப அண்ணன் செல்வ பிறந்தையை சந்திச்சது மாதிரி இப்ப நானும் எங்க ஐயாவை சந்திப்பேன், 2 ஐயாவுமே சந்திப்பேன், ஒரு உரிய நேரத்துல சந்திப்பேன். அது நான் அந்த இடத்துல, அந்த களத்துல இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம். அதனால இப்ப அதை ஒரு இதா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு பெரிய இயக்கம், கடுமையான உழைப்புல ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக, அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம், தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்ல. தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளா இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக, அவனுடைய கல்வி, வேலை வாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண். அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ். அது யாரும் மறுக்க முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு ஏறக்குறைய 50 ஆண்டுகள். இன்னைக்கு 87வது வயதுல தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில நடக்கிறான்னா அவரை தவிர எவரும் இருக்க முடியாது. அதுல வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா? எந்த கட்சியில கருத்து முரண் இல்லை?
எந்த கட்சியிலும் இல்ல, எங்க கட்சியிலையும் தான் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. அது சரியாகும், சரியாக அதை போய் பேசிட்டு வேண்டியதுல அந்த இதுல. அதனால அந்த பிரச்சனையினால நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்க சொன்னா நம்ம ஏதாவது கருத்து சொல்லலாம். அதனால ஒண்ணும் இல்லை, அது ஒரு சின்ன விரிசல், அது சரியாகும். அது சிமெண்ட் வச்சு இல்ல, அன்பை வச்சு அது அரவணைப்பு வச்சு பூசணும். அது பூசினா சரியாயிடும். திமுகவுக்கு எதிரான கட்சிகள் அப்புறம் கூட்டணி தொடர்ந்து அதனால அது இல்ல, அவங்க ஒன்னா நிக்கணும், எல்லாரும் ஒன்னா நிக்கணுங்கிறாங்க. நான் அதனாலதான் நான் ஒன்னா நிக்கிறேன் ரொம்ப நாளா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணும்ன்றாங்க, அதை இன்னொரு தடவை வர விட்டுறக்கூடாதுன்றாங்க. அவங்க பிஜேபியை ஒரு நுழைய விட்டுறக்கூடாதுன்றாங்க. ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்து இல்லை. இவனை இவன் ஒழிக்கணும், இவனை ஒழிக்கணும். யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், அது தொடரணும், வாங்க இந்த ஆட்சி, அப்படி யாருமே பேசல. எனக்கு ஒரு கனவு இருக்கு, ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கணும். அதனாலதான் நான் ஒன்னா நிக்கிறேன், ரொம்ப நாளா ஒன்னா நிக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லது.